ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் திருவிழா, அதனால் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் ஒரு கோயில் திருவிழா இல்லைங்க, 3 கோயிலில் ஒரே நல்ல திருவிழா. நான் எப்போவுமே இந்த 5 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தான் கூழ் ஊற்றுறது உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருவிழா அன்றைக்கே வந்து செஞ்சிடலான்னு அப்படியே விட்டுருந்தேன். இந்த வெள்ளிக்கிழமையில கூழ் ஊத்துறதுனால பசங்க வீட்லயே இருக்கிறதில்ல. சரி, ஓகே, சண்டே அன்னைக்கு செஞ்சா பசங்களும் வீட்ல இருப்பாங்க. திருவிழாவுக்கும் வந்து செஞ்ச மாரி இருக்கும்னு அன்னைக்கே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அன்னைக்கு முதல் நாள் நைட்டே வந்து கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கிளீனிங் வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டதுனால, முதல் வேலையா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையை ரெடி பண்ணிட்டேன். பூஜை வேலையை ரெடி பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் பசங்க வந்து பூ வைப்பாங்கன்னு அதை ரெடி பண்ணிட்டு வந்து கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே கூழ் ஊத்துறதுக்கு சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். ஏன்னா காரக்குழம்பு, 2 பொரியல், அப்புறம் பொங்கல் சாதம் இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணுவோம். அன்றைக்கி திருவிழா வேறு, அதுவும் இல்லாமல் சண்டே வேறு செஞ்சதுனால நான்வெஜ் வேறு ரெடி பண்ணுற வேலை இருந்ததால் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது. மாவிளக்குக்கு கொழுக்கட்டைக்கு அன்றைக்கி முதல் நாளே மாவு அரைச்சி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் முதல் வேலையை அதை ஆவி கட்டிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு அம்மாக்கிட்ட கொடுத்தாச்சு. மாவிளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே காய்கள்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு இப்போ சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு தான். கருவாடெல்லாம் எதுவும் போடலை. ஏன்னா வந்து சிக்கன் மட்டன் செய்கிறதுனால கருவாடெல்லாம் எதுவும் போடலை. வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். பொரியல் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சுருந்தேன். கீரை பொரியல் வந்து செய்யலை. எப்போவுமே கூழ் ஊற்றுறதுக்கு கீரை பொரியல் செய்வோம். அன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன்லாம் இருக்கிறதுனால வந்து கீரை வந்து செய்யலை. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ மட்டன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ரெடி பண்ணி குக்கரில் விசில் போட்டு விட்டுட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிவிடுவேன். சாமி கும்பிட்றதுக்கு தேவையான சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் வேலையாக மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது கூழ், பொங்கல் சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, வாழைக்காய் பொரியல், ரசம், கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான். அது ஒரே செடி தான். நான் ஏற்கனவே ஒரு விளாகில் சொல்லியிருப்பேன். எப்படி இவ்வளோ காய்க்குதுன்னே தெரியல. நாங்களும் பறிக்க பறிக்க வந்து காய்ச்சிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பறிச்சுட்டு வந்தார். ஒரு 2 கிலோ இருக்குங்க. அவ்வளோ கத்திரிக்காய் இருந்தது. அப்படியே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதிலே வந்து ஒரு 2 காய் வந்து அப்படியே பழுக்க விட்டுருக்கோம். விதை எடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துல போடலான்னு வந்து அப்படியே பழுக்க விட்டுருக்கோம். இப்போ கொழுக்கட்டைலாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இங்கே விளக்கு பிடிச்சி வச்சுருக்கு. சாமிக்கு இலை போடுவோம் இல்லையா, அது மேலே வந்து இந்த விளக்க வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றி வைப்போம். கும்பசோறுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் கோயிலுக்கும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போவோம். மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து தேங்காய் சட்னி தான் வந்து அரைக்க போகிறேன். அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி தான் வந்து ஊற்றணும். நான் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன். மற்றபடி பசங்க, அப்பா, அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து தேங்காய் சட்னியும் இட்லியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இங்கே வந்து கூழ் ஊற்றுறதுக்காக பாத்திரத்தில் பொட்டெல்லாம் வச்சு வேப்பிலை கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கு. வீட்டுக்கு ஒன்று, கோயிலுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக 2 வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை வேலையும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். பூ வைக்கிற வேலை மட்டும்தான். எப்போவுமே பெரியவ தான் வந்து ரெடி பண்ணுவாள். இந்த வாட்டி வந்து சஷ்மி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. இவளுமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து அழகாக வைப்பா. என்ன ஒன்று கொஞ்சம் பொறுமையாக செய்வாள். அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து பிரித்து ஒரே மாதிரி ஈவனாக இப்படி அடுக்கி வச்சுருக்கா பாருங்கள். இந்த மாதிரி வந்து பொறுமையாக செய்வாள். அவளும் வந்து ஒரு 1/2 hour செஞ்சிட்ருக்கா. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு. அவளுமே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறா, இதெல்லாம் செய்வாள். ஆனால் வந்து அவங்க அக்கா ரொம்ப செல்லம் கொடுத்து அவளுக்கு எடுத்து வச்சுருக்கிறா. எப்படியும் அக்கா செஞ்சிருவா, அக்கா ஹெல்ப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டா இப்போல்லாம். இப்போ நான் தான் சொல்லி வச்சுருக்கேன். அவளுக்கு ஸ்டடீஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுமா, அதனால் நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அவளுக்குமே இப்போ வந்து அந்தளவுக்கு டைம் இருக்கிறதில்ல. ஓகே, இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைமில் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. முதல்லையே பார்த்தது தான். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சாதமும் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னியும் இட்லியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுவும் வந்து பசங்க, அம்மா, அப்பா எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க.
இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30க்கெல்லாம் வந்து முடிச்சாச்சு. ஆனா இருந்தாலுமே கூழ் ஊத்துறது ஒரு 12 மணிக்கு தான் வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30க்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. இங்க 2 பாத்திரத்தில கூழ் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து வீட்டுக்கு, ஒண்ணு கோயிலுக்கு. நடுவுல வந்து கும்பசாதம். அந்த கும்பசாதம் வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போவோம். இப்ப நம்ம கோயில்ல போய் கூழ் ஊத்தாம வீட்லயே ஊத்துறோம்னா வந்து ஒரே பாத்திரம் தான் வைப்போம். அதே மாரி கும்பசாதமும் வந்து வைக்க மாட்டோம். இலையில இருக்கிற சாப்பாடவே வந்து அப்படியே விட்டுடுவோம். கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுனால தனியா ஒரு பாத்திரத்தில வந்து இலை போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி அம்மனுக்கு படைக்கிறது பார்த்தீங்கன்னா, 5 இலை தான் வந்து போடுவாங்க. அங்க வந்து டோர் இடிக்குது. 5 இலை போட முடியல. ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம கூழெல்லாம் வச்சுட்டோம் இல்லையா? அதனால வந்து எடை பத்தல. சரி ஓகே சாப்பிட்றதுக்கு யாரும் ஆள் இல்ல. ஏன்னா வந்து காலையில எல்லாருமே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க. அதனால வந்து 3 இலை தான் போட்டிருந்தேன். சாமி கும்பிட்ட உடனே கூழ் எடுத்து வச்சு குடிச்சிட்டு இலை சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கரகம் வரும். கரகம் வந்ததுக்கப்புறமா அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு வந்து கூழ் எடுத்துட்டு போவோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தாங்க. அன்னைக்கு ஒரு திருவிழா இல்ல, 3 திருவிழா. இது முதல் கோயிலோட திருவிழா. இந்த கோயிலுக்கு தான் நான் வந்து இப்போ கூழ் ஊத்த போறேன். இந்த பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கோயிலுக்கு நான் வந்து கூழ் எடுத்துட்டு போவேன். இன்னொரு கோயில் கரகமும் வரும். ஆனா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வரவே இல்ல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஆனா கரகம் வந்து வரவே இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2 திருவிழாவும் ஒரே நாளுன்றதால 2 கரகமும் எதிர் எதிர் வந்து பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அப்படியே வந்து திரும்ப போயிட்டுருக்காங்க. இந்த 2 திருவிழாவும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற 2 கோயிலோட திருவிழா தான் இது. இன்னொரு கோயில் பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் வருஷம் போவோம் இல்லையா, கோயில்ல பிரசாதம்லாம் கூட குடுப்போம் இல்லையா, அந்த கோயில் திருவிழா தான். அந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவ வரும். ஆடி மாசம் 1, தை மாசம் 1. ஆடி மாசம் ரொம்ப விசேஷமா இருக்கும். நாங்க இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 14 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி அம்மா வீடு இருந்தது வந்து வேற இடம். இதே ஊரு தான். ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்கு. அ இப்போ அந்த வீடு வந்து சேல் பண்ணியாச்சு. இப்போ தான் ரீசென்ட்டா தான் வந்து சேல் பண்ணோம். ரொம்ப சின்ன வீடு. அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஃபங்ஷனும் பண்ணியாச்சு. என்னோட கல்யாணம், எங்க அண்ணாவோட கல்யாணம், அப்புறம் எங்க பசங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன ஃபங்ஷன்கள், காது குத்து வரைக்கும் நாங்க அந்த வீட்லயே தான் நாங்க வந்து செஞ்சிருந்தோம். சின்ன இடமா தான் இருக்கும். ஆனா வந்து செய்ற வேலை வந்து அந்த அளவுக்கு கஷ்டமே இருக்காது. இப்போ நம்மளுக்கு வந்து பெரிய வீடு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா வந்து இப்போ வேலையே செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நான் சென்னையில ஒரு 5 வருஷம் இருந்தேன். இப்ப இங்கேயே வந்து செட்டில் ஆயாச்சு. பசங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து பாட்டி வீடுன்னு ஒரு நாள் வந்து போயிருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து பாட்டி வீடு, நம்ம வீடு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கேன்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நானுமே அத நெறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நெறைய பேர் அம்மா வீட்டுக்கு போ முடியலன்னு கவலைப்படுவாங்க. ஆனா, அவங்களாவது எல்லாத்தையும் விட்டுட்டு 2 நாள் போய் அம்மா வீட்ல இருந்துட்டு வருவாங்க. ஆனா, எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்ல. பக்கத்திலேயே இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா, யாராவது என்கிட்ட கேட்கும்போது, "பரவால்ல உங்க அம்மா வீடு பக்கத்திலேயே இருக்கு. நீ ரொம்ப ஜாலி. நீ குடுத்து வச்சவன்னு" சொல்லுவாங்க. ஆனா, அது இருந்து அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நேரம் இந்த கதையே நம்ம பேசிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அடுத்து விளாக்குள்ள வருவோம். வீட்லயும் கூழ் ஊத்திட்டு, கோயிலுக்கும் போய் கூழ் ஊத்திட்டு வந்து, சாப்பிட்டுட்டு, ரெடி ஆயிட்டு, இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. அதாவது எங்க அம்மா வீடு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருக்கிற நடவழியம்மன் கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு வந்துட்டோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான் ஆடி மாதம் இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த மாரி வந்து பறக்கும் காவடியெல்லாம் இருக்கும். இது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த தேர் வந்து ஒரு 12, 1 மணிக்கெல்லாம் வந்து கெளம்பிடும். நாங்க வந்து கோயிலுக்கு வர்றது வந்து ஒரு 4 மணி போல தான் வருவோம். அந்த டைம்ல வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த ஊரே சுத்திட்டு ரிட்டர்ன் ஆகும். ஆனா, இந்த வாட்டி என்னன்னு தெரியலங்க. நாங்க கோயிலுக்கே 4 மணிக்கு தான் போனோம். இந்த தேரே வந்து கோயில்லயே தான் இருக்கு. இன்னும் கெளம்பவே இல்ல. இப்ப தான் ஒண்ணு ஒண்ணா கெளம்பிட்டுருக்கு. நல்ல வேளை கூட்டமும் கம்மியா இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்து பிரசாதமா லட்டு வாங்கியிருந்தாங்க அண்ணா. அத வந்து குடுத்துட்டு தான் வந்து கெளம்பணும். அதுக்காக வந்து வச்சிருந்தோம். ஒரு பாக்ஸ் வந்து நான் தேருக்கு குடுக்குறேன்னு வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாக்ஸ் மட்டும் நாங்க அப்பயே குடுத்து காலி பண்ணிட்டு வந்துட்டோம். நல்ல வேளை வந்து சீக்கிரமா குடுத்துட்டு வந்துட்டோங்க. இல்லன்னா வந்து இந்த தேர்லாம் கெளம்பிடுச்சுன்னா வெளிய போறதுக்கே வழி இருக்காது. அங்கேயே எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேல ஆயிருக்கும். நாங்க வந்து சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு கெளம்பிட்டோம்.
வீட்டுக்கு வந்த உடனே வந்து மறுபடியும் அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். நான் முதல்லே சொன்ன மாதிரி தாங்க, அன்றைக்கி ஒரே ஆன்மீக பயணமாக இருந்தது. எல்லாமே கிட்ட கிட்ட தான், ஆனால் ஒரே ஆன்மீக பயணமாக இருந்தது. இந்த கோயிலையும் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பாடான்னு வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் எனக்கு வந்து வேலை வந்து அப்படியே கரெக்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.